ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நேந்திர பழத்தில் ஒரு சூப்பரான சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேரளாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு சிப்ஸு தான் இது. ஸோ இதை எப்படி நம்ம வீட்டில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் நேந்திர பழ சிப்ஸு செய்கிறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் தான் நம்ம இப்போ சால்ட்டு மஞ்சள் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ பனானா எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் சால்ட் எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சைடில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த பனானா சிப்ஸ் செய்கிறதுக்காக 2 காய் நான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காயை நம்ம கட் பண்ணோம் இல்லையா ஸ்லைஸாக. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதில் கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கத்தியை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் அதை. இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிடுச்சிது. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கேரளாலெல்லாம் கோகோனட் ஆயிலில் தான் அவங்க ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அது உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போ இந்த சிப்ஸு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சிது. நம்ம இந்த சிப்ஸுக்கு எந்த சால்ட்டுமே நம்ம இது வரைக்குமே ஆட் பண்ணலை. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மஞ்சள் பொடி உப்பு தண்ணி எல்லாம். ஸோ அந்த இதை நம்ம கொஞ்சமாக இது மேலே எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். லைட்டாக அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பனானா சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது. ஸோ கண்டிப்பாக இந்த சிப்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.